Anna's maiden speech. So there is a custom here, convention here. Maiden speeches should not be interrupted. இல்லை, I am not wasteful of interruptions. I welcome it என்று பதிலுக்கு உடனே அண்ணா அவர்கள் சொன்னார்கள். குறுக்கீடுகள் வரட்டும், அப்பொழுதுதான் சரியான விளக்கங்களும் வரும் என்று சொன்னார். அவர் 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே ஆகஸ்ட் மாதத்தில் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற போது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது புற்றுநோய் என்று முதலிலே கண்டுபிடிக்கவில்லை. பின்னர் தான் புற்றுநோய் என்று அறிந்து டாக்டர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது அவர் அண்ணா அவர்கள் அண்ணாவுடைய சிலைக்கு எதிரே கருப்பு துண்டுகளை வீசிவிட்டு போனவர்களை பற்றி சொல்லும் போது, நம் பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, யாராவது இறந்து போனால் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவது வழக்கம். அதுபோல நான் இறந்தாலும் நீங்கள் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சி எனக்கு ஒன்று வருத்தமில்லை என்று சொன்ன பிறகு காங்கிரஸ் தலைவர்கள், நாங்கள் உங்களை நினைத்தோ குறித்தோ அப்படி செய்யவில்லை, யாரோ ஒரு சிலர் செய்திருக்கலாம் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த போது 68 ஆகஸ்ட் 23 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கருத்திருவன் தாக்கல் செய்த போது, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொடங்கி வைத்து பேசும்போது கருத்திருவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 38 முறை குறுக்கிட்டு அந்த பேச்சினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார். பேச்சு விவாதத்தினுடைய இறுதியிலே கருத்திருவன் பதிலுரை ஆற்றும் போது அப்பொழுது அவர் 28 தடவை குறுக்கிட்டு அவர் அந்த கேள்விகளை முன்வைத்தார். பொன்னப்ப நாடார் பேசும்போது 17 முறை குறுக்கிட்டார். கே விநாயகம் அவர்கள் பேசும்போது 32 தடவை குறுக்கிட்டார். அவர் மீண்டும் அங்கே மொத்தம் 142 தடவை அண்ணா அவர்கள் குறுக்கிட்டு பேசியிருக்கிறார். தவறுகளை திருத்தியிருக்கிறார். செய்திகள் தவறாக இருக்குமானால் அதை சரிப்படுத்தி பேசியிருக்கிறார். அந்த ஆற்றல் யாருக்கும் வராது. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 142 தடவை குறுக்கிட்டு, அது 4 நாள் நடந்தது வாதம், குறுக்கிட்டு பேசுகிற ஆற்றல் அண்ணாவிடம் இருந்தது. அந்த ஆற்றல் தமிழனுக்கு பயன்பட்டது, தமிழ் இயக்கத்துக்கு பயன்பட்டது. அவர் உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கத்தினுடைய மூலபல சேனை என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட இயக்கத்தை சாய்த்து விடலாம் என்று இங்கே சங் பரிவார் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் முயற்சிகள் செய்தாலும் ஒரு காலம் திராவிட இயக்கத்தை சாய்க்க முடியாது என்பதும், இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த 3 ஆண்டுகளிலே எதிர்பாராத திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தந்து கட்சியையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட இயக்கத்தை அவர்கள் இந்துத்துவா சக்தியினர் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் சாய்க்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது 2022 உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக் நகர் என்ற இடத்தில் RSS காரர்களும் இந்துத்துவக்காரர்களும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். பிரயாக் தர்ம சன்சத் அந்த மாநாட்டுக்கு பெயர். அதற்கு அவர்கள் எழுதியிருக்கிற கோட்பாடுகளிலே முதல் கோட்பாடு, இந்தியாவென்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலும் அந்த பெயரை எடுத்துவிட வேண்டும். அதை போல டெல்லி இனி தலைநகராக இருக்கக்கூடாது, அது வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும், துணை ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்கும். இத்தனையும் அந்த மாநாட்டிலே அவர்கள் உள்ள கிடக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை தான் மற்ற சக்திகள் எல்லாம், இந்த இந்து ராஷ்டிராவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழகத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள், தமிழகத்தினுடைய ஆட்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள்.
முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் அவருக்கு அது தகுதி உண்டு கொடுக்கிறார்கள். நான் 3 கூட்டங்களிலும் கலந்து கொண்டதனால் அங்கே எந்த அளவுக்கு இந்திய தலைவர்களிடத்தில் நம்முடைய முதல்வருக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை பார்த்தேன். இப்பொழுது அவர் அபுதாபி, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் முதலீடுகளை திரட்டிக் கொண்டு வந்த முதல் பயணத்துக்கு பிறகு மீண்டும் அவர் புறப்பட்டு அமெரிக்காவிலே 12 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு சென்று இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வந்ததை அமெரிக்காவிலிருந்து மட்டும் 7616 ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த முதலீடுகளை செய்வதற்கு அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதை போலத்தான் இன்னும் போர்ட் கம்பெனி மூடிவிட்டு போறாரே, அவன் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை திறந்து செயல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க, வறுமையை போக்க, இல்லாமையை போக்க, ஏற்ற தாழ்வுகளை போக்க, எல்லாவற்றையும் விட மதச்சார்பின்மை என்ற ஜனநாயகத்தினுடைய காவல் அரணை பாதுகாக்க, செக்குலரிசத்தை பாதுகாக்க. ஏனென்றால் அந்த மாநாட்டிலே செக்குலரிசம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை என்பதை எவரும் பேசக்கூடாது எனது மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கிற நேரத்தில் மதச்சார்பின்மையையும் சகல மதங்களையும் மதிக்கின்ற போக்கினையும் ஏழை எளிய மக்களுக்கு சமதர்ம கோட்பாடுகளையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னர் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும். ஆகவே நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நிலை குழுவிலும் எங்கள் நிர்வாக குழுவிலும் பொதுக்குழுவிலும் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால் நாம் இடையிலே எதிர்த்திருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வருகிறது, ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று வன்மம் காட்டிக்கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஒரு தொண்டன் 1000 பேருக்கு சமம். இந்த தொண்டர் பலத்தை, நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும். ஆகவே இது கூட்டணி என்ற பேச்சல்ல, திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளை அறிக்கையா, மஞ்சள் அறிக்கையா, கருப்பு அறிக்கையா தெரியாது. அவர் இவ்வளவு கோடி பணத்துக்கு முதலீடுகளுக்கு கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய சாதனையே அவருக்கு முன்பின் அனுபவம் கிடையாது. வெளிநாட்டுக்கு சாதிச்சுட்டு வந்திருக்காரே, அதை பற்றி தமிழக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு காட்டத்தான் செய்வார்கள், அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்றது அவங்க உரிமை. கருத்தை சொல்வது, கேள்விகள் கேட்பது அது அவரவர்கள் உரிமை. ஆக விசிகா ஒரு கருத்தை சொல்வதற்கு அது அவங்க கட்சியினுடைய கருத்து, அதை சொல்லுகிறார். ஜனநாயகத்திலே கருத்தை சொல்வதற்கு இடம் உண்டு. அந்த வகையிலே சகோதரர் தோல் திருமா அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எங்கள் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மதுவை எதிர்த்து போராடியது எங்கள் கட்சியை போல எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறார், இன்னென்ன கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன என்று. அதில் மதிமுக பெயரையே அவர் சொல்லல. ஆனால் முதல் நடைபயணம் 1600 கிலோமீட்டர் நடைபயணத்தில் முக்கியமான சொன்னது ஜாதி பேதம் கூடாது, சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது, அந்த உணர்வு இளைஞர்களுக்கு வரக்கூடாது. அதை விட தமிழகத்தை நாசமாக்குவது மது, அந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பூராவிலும் நடந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை 3 கட்டமாக ஒரு 1500 கிலோமீட்டர் ஒரு 1000 பேரோடு நடந்து சென்று போகிற வழியெல்லாம் பெண்கள் 1000 வந்து இந்த மது கூடாது, இந்த டாஸ்மாக் எங்க குடும்பத்தையே அடிச்சிரும், எங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியவில்லை என்று நான் போகிற வழியெல்லாம் ஏழை பெண்கள், வயல்வெளிகளிலே வேலை செய்கிற பெண்கள், குடிசைகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் தெருவுக்கு ஓடி வந்து என்னை பார்த்து, நீங்க வேகாத வெயில் எப்படி நடந்து வர்றீங்களே, எங்களுக்காகத்தானே
இந்த சாராய கடையை ஒழிக்கணும் தானே என்று சொன்னார்கள். எங்கள் ஊரில் அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து தீர்மானம் போட்டார். அதற்கு பிறகு சசி பெருமாள் அங்கே வந்து அங்கே நாடு புறாவிலும் சுற்றி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் அங்கே அரல்வாய்மொழிக்கு பக்கத்திலே அங்கே வந்து அதை செய்ய சொல்லுகிற போது அவராகவே இரவிலே அந்த எலக்ட்ரிக் டவர்ல உச்சியில போய் உட்கார்ந்துட்டாரு. அங்கிருந்து ஒரு ஹேண்ட் மைக் வச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்படிப்பட்டவரை அங்கே கீழே வருவதற்குள் அவர் இறந்து போகிற நிலைமையை உருவாக்குகிறார்கள். கழுத்திலே கயரின் தடம் இருக்கிறது, மார்பிலே தடம் இருக்கிறது. நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சசி பெருமாளை கொன்று விட்டார்கள். இந்த அரசு காவல்துறையின் மூலம், தீயணைக்கும் படையினர் மூலம் சசி பெருமாளை கொன்று விட்டார்கள் என்று நான் அங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்பொழுது அவர்கள் சேலத்திலே அவர் மகன் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த கட்டத்தில் தமிழ்நாடு பூராவிலும் உண்ணாவிரதம் என்று சொன்னேன். என்னுடைய தாயார் 99வது வயதில் எங்கள் ஊரில் 1000 பெண்களை திரட்டி உண்ணாவிரதம் இருக்கிறார். அவருக்கு பிளட் பிரஷர், சுகர் 2 இருக்கு. டாக்டர்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்காங்க. அதனாலே நான் மத்தியானத்துக்கு பிறகு விரைந்து சென்று இரவிலே போய் சேருகிற பொழுதும் அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிறார், பெண்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். சரி, நாளைக்கு அடைத்து விட்டு போய் விட்டார்கள். மறுநாளில் திறக்க மாட்டார்கள் நினைத்தேன். காலை 7 மணிக்கு 500 போலீஸ், 40 பெண் போலீஸ் அழைத்து கொண்டு வந்து டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க. இது நமக்கு விடப்பட்ட சவால். இதை கூட நான் அகற்றாவிட்டால் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிப்போம் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி வந்துவிடும் என்று கருதி நாங்கள் ஒரு 500 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தேன். ஊர் மக்கள் நீங்கள் பின்னால் வாருங்கள், பெண்கள் கடைசியாக வாருங்கள் என்று நாங்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி சென்றோம். நெருங்கியவுடன் போலீசார் தடியடி பிரயோகம் நடத்தினார்கள். யாரும் அதிலே கலைந்து போகவில்லை. அவர்கள் தடிகளையே பறித்துக் கொண்டு அங்கே இருந்த இளம் தோழர்கள் பதிலுக்கு தாக்கினார்கள். பொழுது எஃப்ஐஆர் போட்டதுல என் பேர் முத பேரா இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. நீ கேஸ் போட்டது. ஆனா டாஸ்மாக் கடையை உடைச்சு அங்கே இருந்த விஸ்கி உள்ளிட்ட மது பாட்டில்களை எல்லாம் ரோட்ல போட்டு உடைச்சு தீய வச்சு இந்து முதல் பக்கத்தில் எல்லா பத்திரிகைகளும் தீ பற்றி எறிவதும் டாஸ்மாக் கடை நொறுக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் அந்த பத்திரிகைகளிலே வெளியிட்டார்கள். ஆக மதுவை அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு மதுரை பெஞ்சுக்கு அவங்க போனாங்க. அரசாங்க தரப்பில் இருந்து டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று. அங்கே டாஸ்மாக் கடையை திறக்க கூடாது என்று எங்கள் தரப்பில், என்னுடைய தம்பியினுடைய தரப்பில் பதிலுக்கு வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அவர்கள் பெஞ்சில் வந்தது. அவர் ஊராட்சி மன்றமும் ஊர் மக்களும் விரும்பாத போது நீங்கள் எப்படி திறக்கலாம், அதை மூடியது சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போனது. உச்சநீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்தது. தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் அப்பொழுது அந்த பெஞ்சிலே இருந்தார். அவர் இருக்கும்போது அது நடந்தது. இந்த பெட்டிஷனில் கையில் எடுத்தவுடன் கீழே போட்டு விட்டாராம் அந்த டேபிள். இதை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆக சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஆக எங்க ஊர்ல டாஸ்மாக் அதுக்கு பிறகு கிடையாது. ஆக மதுவை ஒழிப்பதற்கு நாங்கள் நாடு பூராவும் நடைபயணம் வைத்திருக்கிறோம், மாநாடுகள் நடத்தி இருக்கிறோம், அந்த மாநாடுகளிலே தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த கடையை ஒழித்தோம் என்று தமிழ்நாட்டிலேயே ஒரு டாஸ்மாக் கடையை இல்லாமல் செய்தோம் என்பது மறுமலர்ச்சி திமுக தான் அதற்கு உரிமையும் பெருமையும் கொண்டாட முடியும். அப்படி கண்ணீர் புகை வருகிற போது நான் வேன் மீது ஏறி நின்று சுடலும் நான் சுடுன்னு சொன்னேன். அவன் கண்ணீர் புகை பிரயோகம் பண்ணாங்க. 3 குண்டுகள் என்னுடைய தம்பியினுடைய காலிலே பதிந்திருந்தன. அங்கே நிஜாம் மாவட்ட செயலாளர் கையை ஒடிச்சிட்டாங்க. இந்த கட்டத்தில் கேள்விப்பட்டு திருவாவளவன் எங்கேயோ சுற்றுப்பயணத்தில் இருந்தவர் நேராக கலிங்கப்பட்டிக்கு அந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிற முடிந்த நேரத்தில் வந்து சேர்ந்தார். அவரும் வந்து சேர்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகிவிட்டது. அப்படி இந்த மதுவை ஒழிப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும். அதற்கு முன்னுரிமை எடுத்துக் கொள்ளக்கூடிய சகல தகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு என்பதை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதனாலே நான் பதிவாக இங்கே செய்ய விரும்புகிறேன்.
இல்லம்மா, இப்ப பத்திரிகையில் இப்பதானே அதை பற்றி சொல்றாங்க. அப்படி ஏதாவது அழைப்போ கடிதமோ வந்தா அப்ப நாங்க கட்சியை கூடி முடியும். ஓப்பனா சொல்றது இதுவா முறை? ஓப்பனா சொல்ற முறையா இது? ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறதுன்னு சொன்னா ஒரு கடிதத்தை அனுப்பணும், அது நீ கலந்துக்கிறீங்களான்னு கேட்கணும், கலந்து கொள்ளுங்கன்னு கேட்கணும். அதனால அது பார்ப்போம், இனி நாள் இருக்கு, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, நல்ல பிரஸ் மீட்டை கட்டுப்பட்டீங்களே. இந்த இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு மோசமான நபர் இதுவரைக்கும் எந்த மாகாணத்துக்கு கவர்னரா போனதில்லை. அவர் கண்டதை உளர்றாரு, தினம் உளர்றாரு. அவரெல்லாம் இதனாலதான் இந்த கவர்னர் பதவியே அகற்றணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். கவர்னர் பதவியே நாட்டுக்கு தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். அழுத்து களைத்து போன அரசியல்வாதிகளை, தேர்தலிலே வெற்றி பெற முடியாதவர்களை இங்கே டெல்லியிலே இருப்பவர்கள் இப்படி கவர்னராக கொண்டு வந்து போடுகிறார்கள் கிருமலானியே சொன்னார். இந்த நம்ம கவர்னர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு தற்குறி யாரும் கிடையாது. கவர்னர்னா தற்குறி. ரவி, ஆர்.என். ரவி, அவருக்கு ஏதாவது இந்த ஆட்சியை பற்றி யாராவது இந்த மாதிரி கவர்னர் நடந்திருக்காங்களா? இந்த கவர்னர் தான் அப்படி நடந்துக்கிறார். அவரை போன கவர்னரை எடுத்தே நாங்க ராஜ்பவனை முற்றுகை போட்டோம். தேவை வந்தா ராஜ்பவனை திரும்ப போய் முற்றுகை போடுவோம். ஒரு உணவு விடுதியினுடைய உரிமையாளரை வரவழைச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு ரொம்ப தவறாக ஆளுநர் நடந்து கொண்டார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். இது மாதிரி போக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். உங்க மத்திய சர்க்கார் ஓர வஞ்சகமா நடந்துக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அதனால் இப்பொழுது கிடைத்த வாக்குகள் கூட 2026 நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த பிஜேபி கூட்டத்துக்கு கிடைக்காது. அதன் மூலம் தமிழக மக்களுடைய மனோநிலையை பதிவு செய்யலாம். அவங்க கட்சிக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே 150 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு. அதனால அன்றைக்கு அந்த ஜட்ஜி அப்படி ஒரு நல்ல முடிவெடுத்தாரு. அதுக்கு பிறகு சில இடங்கள் இந்த கேஸ் வந்தது, அவங்க அப்படி மூட சொல்லல. அதுக்கு ஆதரவா டாஸ்மாக் ஆதரவா தீர்ப்புகள் கொடுத்தாங்க. அதனால அந்த ஒரு வெற்றியே எங்களுக்கு ஒரு சாட்சியமா இருக்கும். முதலமைச்சரை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார். நிச்சயமாக அப்படி செய்வார். படிப்படியாகும் போதே கொஞ்சம் தயக்கம் தானே. அது படிப்படியா குறைச்சிட்டு வாங்க. அது அவர் சொல்லியிருக்கிறார். நாங்க டாஸ்மாக் வச்சிருப்போம், மதுவை வச்சிருப்போம் சொல்லல. அதை டிஃபெண்ட் பண்ணலையே. அது நியாயமான கோரிக்கை தான், அது செய்வாங்கன்னு மற்ற மந்திரிகள் சொல்லி இருக்கிறாங்க.